இங்க ஒரு வீட்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு அம்மா அவங்க பையனுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. அந்த பையனும் அந்த சாப்பாடு வேணான்னு தள்ளி வச்சிடறான். இவங்க உடனே அந்த சாப்பாடை எடுத்துடுறாங்க. அவங்க அந்த பையனை கண்டுக்காம மத்த எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனோட பாட்டியோ, நீ ஏன் அந்த சின்ன பையனை திட்டின? இந்த வயசுல எல்லாரும் தப்பு பண்ணதான் செய்வாங்க. வெறும் 10 ரூபாய்க்காக அவன் பசில சாகணும்னு ஆசைப்படுறியான்னு அம்மாவை திட்டுறாங்க. அங்க இருக்க இன்னொருத்தரும் அவ என்ன பண்ணாலும் அவன் சாப்பாடு இப்படி எடுத்துக்க கூடாதுன்னு அம்மாவை திட்டுறாங்க. இவங்க பேசுற எல்லாத்தையுமே அங்க இருக்க குழந்தைங்க பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப இன்னொரு பாட்டியோ, அவன் வெறும் 10 ரூபாய் தானே அவன் அப்பாவோட பர்ஸ்ல இருந்து எடுத்தான், பக்கத்து வீட்டுல இருந்து எடுக்கலன்னு அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மாவை திட்டிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த பையனோட அப்பாவோ, அவன் என்னோட காசை தானே எடுத்தான், உன் அப்பாவோட காசை எடுக்கலன்னு அம்மாவை திட்டுறாரு. அப்ப இன்னொரு பாட்டியோ, இவளோட வீட்டுல இவ்வளவு ஒழுங்கா வளர்க்கல, அதான் இப்படி இருக்கா, உன் அப்பா அம்மா எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுக்கலான்னு அம்மாவை திட்டுறாங்க. அங்க இருந்த இன்னொரு பாட்டியும் அந்த பையன் கிட்ட, உன் அம்மா உங்ககிட்ட ரொம்ப கோவமா நடந்துட்டா, நீ வா நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களோட சாப்பாடு அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த பையனோட தாத்தாவோ ரொம்ப கோவமா, போது நிறுத்துங்க, எல்லாரும் அவரவரோட சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுருங்கன்னு சொல்லி திட்டுறாரு. எல்லாரும் ஷாக்காயி தாத்தாவை பாக்குறாங்க. அப்ப அந்த தாத்தாவோ, அவன் ஒண்ணு 10 ரூபாய் எடுக்கல, அவன் அதை திருடி இருக்கான், இன்னைக்கு அவன் திருடி இருக்கான், நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும், நான் அவனோட அம்மாவா இருந்திருந்தா 2 நாளைக்கு அவனுக்கு சாப்பாடே போட்டிருக்க மாட்டேன்னு சொல்லி திட்டுறாரு. இதை கேட்டு எல்லாரும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க. அப்புறம் தாத்தா அம்மாவை கூப்பிட்டு, நீ பண்ணதான் கரெக்ட்னு சொல்றாரு. இதை பார்த்து குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அவரு அந்த பையனை மிரட்டி சாப்பிடுன்னு சொல்றாரு. அந்த பையனும் அவன் பண்ண தப்ப உணர்ந்து இப்ப சாப்பிடுறான். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல அம்மா கண்டிப்பா இருக்கும்போது வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு துணையா நிக்கணும். அப்பதான் அடுத்த தலைமுறைய அவங்களால பாதுகாப்பா வளர்க்க முடியும்.